Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஃபாலோ பண்ற சில குக்கிங் டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தென் சூப் பண்ணும்போது மட்டன்ல உள்ள ஸ்மெல் இருந்தனா குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. நம்மளுமே குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது வராம இருக்கிறதுக்கு பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலையை நல்லா சதைச்சிட்டு கூடவே ஒரு தக்காளியும் நல்லா சதைச்சிட்டு சூப்பில் சேர்த்து சூப் பண்ணிங்கன்னா அந்த மட்டனோட ஸ்மெல் கொஞ்சமும் இருக்காது. நல்ல ஃப்ளேவரோட டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஆனால் அது கசப்பாக இருக்கனால அதிகமாக நம்ம அதை சாப்பிட விருப்பப்பட மாட்டோம். நீங்கள் அதோட கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பவுலில் மஞ்சத்தூள், உப்பு, தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ எவ்வளவு இருக்கோ அதை கட் பண்ணி போடுறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைப்பூவை இந்த தண்ணியில் கட் பண்ணி ஒரு அரை மணிக்கூர் அப்படியே விட்டுருங்க. பொரியலுக்கு கடலைப்பருப்போ இல்லைன்னா துவரம் பருப்போ ஊற வச்சு வாழைப்பூ வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பொரியல் பண்ணும்போது வாழைப்பூ கலரும் மாறாது, கருத்து போகாது. வாழைப்பூவோட கசப்பும் தெரியாது. அந்த பருப்போடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிடாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் பட்டர் மசாலாவோ மஷ்ரூம் கிரேவி ஏதாவது கிரேவி பண்ணும்போது ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து பண்ணுவோம். கடைகளில் அவ்வளோ காசு கொடுத்து ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி சேர்க்குறதுக்கு பதில் பால் ஆடையை ஒரு பவுலில் எடுத்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த ஆடையோட கெட்டி கொஞ்சமும் இருக்கக்கூடாது. நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரேவியில் சேர்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்த அதே டேஸ்ட்டு டெக்ஸ்சர் கண்டிப்பாக அந்த கிரேவியில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு தக்காளி சாதம் பண்ணும்போது எப்பவும் போல் தக்காளியை கட் பண்ணி சேர்க்காம பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மசாலாலாம் சேர்க்கும்போது கூட 1 டீஸ்பூன் பாவ் மசாலா சேர்த்து பண்ணிங்கன்னா அந்த தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தக்காளியும் முழுசாக குழந்தைங்களுக்கு வாயில் கடிப்படாது, விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை வேக வச்சு கிரேவியோ முட்டை குழம்போ பண்ணும்போது வேக வச்ச முட்டையை அப்படியே டைரெக்டாக கிரேவியில் போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லோ ஃப்ளேமில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச முட்டையை பாதியாக கட் பண்ணி 2 பக்கமும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை கிரேவிலேயோ குழம்புலையோ சேர்த்திங்கன்னா அந்த கிரேவியோட அந்த முட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊறுகாவோ மாங்காய் ஊறுகாவோ நீங்கள் பண்ணும்போது வெறும் வாணலியில் கடுகை தனியாக, வெந்தயத்தை தனியாக வறுத்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை இந்த ஊறுகாயில் நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா அந்த ஊறுகாவோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்த வடைக்கு உளுந்து அரைக்கும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றி அரைக்கக்கூடாது. இப்படி தெளிச்சு விட்டு தான் அரைக்கணும். நல்ல கட்டியாகவும் இல்லாமல் நல்ல இலக்கமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் போடும்போது இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரும். கையை வைக்கும்போது அதில் ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் உளுந்து மாவு அரைச்சிங்கன்னா வடை வெளியே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக நல்லாயிருக்கும். எண்ணெயும் ரொம்ப குடிக்காது. கையாலே ஈஸியாக நம்ம வடை தட்டி போட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் பருப்பு வேக வைக்கும்போதோ மட்டன் குழம்பு இல்லைன்னா சிக்கன் குழம்பு வைக்கும்போது ஒரு ஸ்பூனை ஃபுல்லாக முங்கும்படியாக போடாமல் இந்த மாதிரி கிராஸில் போட்டு வச்சுட்டு அப்புறமா குக்கர் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா மசாலா கொஞ்சம் கூட வெளியே சிந்தாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குக்கிங் டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.